ஹாய் ஹலோ வெல்கம் டு YMJ மூவிஸ் டைம். சாரிங்க, உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் நான் பெரிய சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலில் ரொம்ப நாளாக நான் வந்து வீடியோஸ் எதுவுமே போடல. சில பல விஷயத்தினால என்னால் வீடியோஸ் கண்டினியூவாக போட முடியல. ஸோ திருப்பி நான் சாரி கேட்டுக்கிறேன். இனிமேல் வர நாட்களில் நான் கண்டிப்பாக தொடர்ச்சியாக வீடியோ போகிறேங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம YMJ மூவிஸ் டைம்ஸ்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக நம்ம YMJ மூவிஸ் டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இருக்குங்க, அதெல்லாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மலையாள படம் என்னன்னு தெரியுமா? தொடரும். எஸ், நம்ம மம்முட்டி சாரோடைய மூவி தாங்க. இது ஒரு மிஸ்ட்ரி க்ரைம் மூவின்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. 2025 தான் வெளிவந்த படம். நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்லேயே இது வந்து அவைலபிளாக தான் இருக்குது. இதுக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.5 கொடுத்துருக்காங்கங்க. அவ்வளோ சூப்பரான படம் தான் இது. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிலச்சரிவு நடக்குதுங்க. அந்த நிலச்சரிவு நிறைய மக்கள் மாட்டிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்கள ஒருத்தரையும் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரெக்கவரி பண்ணி கூப்பிட்டு வராங்க. அந்த மாதிரி ரெக்கவரி பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடி கிடைக்குது. செத்து போனவங்க பாடின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த பாடி பார்த்தீங்கன்னா ஒரு கோணி பைக்குள்ளே இருக்கிற பாடிங்க. அதுவும் 4லேருந்து 5 நாளுக்கு முன்னாடி இந்த இன்சிடெண்ட் நடந்து 4-5 நாளுக்கு முன்னாடி இருக்கிற பாடியாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் கிடைக்கிற பாடி யாருது அப்படின்னாங்க இந்த கதை கொண்டு போகிறாங்க. அது நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த பாடி யாருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய பையனோட பாடி தாங்க. ஹீரோக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவ்வளோ நல்ல ஒரு ஃபேமிலியாக இருக்குது. அந்த மாதிரி டைமில் தான் நம்ம ஹீரோட பையன் இறக்குறாங்க. அது இல்லாமல் இன்னொரு பெரிய நானே ட்விஸ்ட்டு சொல்லிடுறேன். அந்த பையனுடைய பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு அவங்க அப்பாவே ஹெல்ப் பண்ணுறாரு அந்த கொலைக்காரனுங்களுக்கு. அது அவருக்கு தெரியாமல் நடக்கிற விஷயமா இருந்தாலும் லாஸ்ட்டில் நம்மளும் ஹெல்ப் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப வருத்தப்படுறது. ப்ளஸ் வந்து அவங்க யாரெலாம் பண்ணாங்களோ தேடி தேடி கண்டுபிடிச்சி அவங்கள கொலை பண்ணுறது, பழி வாங்குறதுன்னு கதை அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருக்காங்கங்க. கண்டிப்பாக நான் மஸ்ட்டு வாட்ச் மூவிங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம கிடைக்கிற லீவ் டைமில் இந்த மாதிரி சூப்பரான படத்தை பார்க்கலாங்க. அந்த மாதிரி நல்ல படமாக இந்த படம் இருக்குங்க. அடுத்ததை பார்க்க போகிற படம் 2026 இப்போ ரீசெண்டாக வெளியே வந்த ஒரு வெப் சீரீஸுங்க. பேர் தடயம். இதில் நம்ம சமுத்திரக்கனி தான் ஹீரோவாக ரோல் பண்ணியிருக்காருங்க. ஒரு போலீஸ் கேரக்டரான ரோல் தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா க்ரைம் ஸ்டோரி தான். மிஸ்ட்ரி கலந்து க்ரைம் ஸ்டோரிங்க. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா 5 எபிசோடு இருக்குங்க. ஒரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவருக்குள்ளே முடிகிற ஒரு படத்தோட ஈக்குவலுக்கு வந்துடுதுங்க. இதோட ஸ்டார்டிங் ஸ்டோரியோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லராக அண்ணன் தம்பி 2 பேர் வந்து ஊராக போயிட்டு தமிழ்நாடு, ஆந்திரா அப்படி போயிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணிவிட்டு என்ன சீரியல் கில்லர் என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட்டில் அவங்க பண்ணிட்டு வந்ததுக்கு ஒரு ரீசன் மாதிரி எதனா அடையாளமாக விட்டுட்டு வருவாங்களோ அந்த மாதிரி கொலை பண்ண ஒய்ஃபோட தாலியையும் ஹஸ்பண்டோட அருணாக்கரையும் கொண்டு வந்துடுறாங்க. ப்ளஸ் அவங்க ரத்தத்தினால கொலை பண்ண இறந்தவங்களோட ரத்தத்தில் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் மாதிரி போட்டுட்டு வந்துடுறாங்க. இது ஆந்திராலேயும் நடக்குது, தமிழ்நாட்டிலையும் நடக்குது. ஆந்திரா சைட்லேயும் இன்வெஸ்டிகேஷன் போது, தமிழ்நாட்டு ஸ்டைல்லையும் போதுங்க. தமிழ்நாட்டு சைடில் பார்க்கும்போது நம்ம சமுத்திரக்கனி தான் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருக்கார். ஸோ எதுக்காக இவங்க கொலை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய ஸ்டோரியே வருதுங்க. ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு சின்ன சின்ன திருட்டுலாம் பண்ணுறவங்களாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்னால் இவங்க சைக்கோ கொலைக்காரங்களாக மாறுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ண மூவி தாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் கதை. லாஸ்ட் வரைக்கும் கேட்கும்போது நல்லா த்ரில்லிங்காக இருக்குங்க. இதுக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10/5.5 கொடுத்துருக்காங்க. இது OTT ZEE5லேயும் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம பார்க்கலாங்க. ஏன்னா நம்ம சமுத்திரக்கனி சார் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. அவ்வளோ அழகாக வந்து அற்புதமாக ஆந்திரா, தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு அப்படின்னு சொல்லி கூட கலந்து உங்களுக்கு வந்து இந்த படம் போயிட்டுருக்கும். ஆனால் எங்கேயும் பார்த்தீங்கன்னா லேக் ஆகி நிற்கலை. சூப்பராக போயிட்டுருக்குங்க. இதில் கேரக்டர்ஸில் நடித்தவங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காங்கங்க. அவ்வளோ சூப்பரான படம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படங்க. தேங்க்யூ.